வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் மௌலி. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிரபல யூடியூபர் சவுக் சங்கர். ஒரு 8 நாளாக பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் எந்த ஒரு வீடியோஸும் வந்திருக்காது. அவர் ட்விட்டரில் வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரியும் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க மாதிரியும் போட்டிருப்பார். அது எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த அரசியல் நியூஸ் அதிகமாக பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் வந்து ஆக்சுவலி அவர் ஜெயிலேருந்து பெயில் வாங்கிட்டு தான் வெளியே வந்திருக்காரு. அவர் உடல்நல சரியில்லை, அந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது இருக்குது, ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக ஒரு 3 மாத பெயிலில் தான் வெளியே வந்திருந்தார். ஸோ வெளியே வந்த சவுக்கு சங்கர் அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தாரா இல்லையாங்கிறது தெரியல. பட் ஆனால் அவர் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தார். எகெயின் மறுபடியும் ஒரு ஜட்ஜை பற்றி, ஒரு பொலிட்டிஷியனை பற்றி, போலீஸை பற்றி இப்படிலாம் வந்து எகெயின் திருப்பி இந்த யூடியூப்பில் கண்டென்ட் போட்டுட்டு இருந்தார், வீடியோ போட்டுட்டு இருந்தார். ஸோ அந்த வீடியோலேயே நிறையா சொல்லியிருப்பார், எனக்கு இந்த மாதிரி ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது, நான் வந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி ஓட்டிக்கிறேன், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய பெரிய சர்ஜரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோலேயே நிறைய இடத்துல குறிப்பிட்டிருப்பார். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாள் ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ இதை பார்த்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து இவர் ஹெல்த்துக்காக தான் ஜாமீன் பெயில் கேட்டு வெளியே போனார், ஸோ அவர் வந்து அவர் ஹெல்த்தை பார்க்கல, அவர் போய் யூடியூப்பில் வீடியோ தான் போடுறாரு, இதுக்காக தான் வெளியே போயிருக்காரு, ஸோ அவரோட ஜாமீனை ரத்து பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டில் இவங்க வந்து கேஸ் போடுறாங்க. ஸோ அந்த கேஸுக்கு சவுக் சங்கர் சைட்லேருந்து என்ன ஆகுதுன்னா, பயந்துட்டார் சவுக் சங்கர். ஓப்பனாக சொல்லணும்னா மறுபடியும் நம்மளை உடனே ஜெயிலில் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்ன பண்ணிட்டாரு, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறன்னு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாரு. ஸோ அட்மிட் ஆகி தான் அந்த ட்விட்டர்ன்ற அந்த எக்ஸ் தளத்தில் அவர் வந்து அந்த போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். லைக் பெட்டில் இருக்கிற மாதிரியும் பக்கத்தில் டாக்டர் நின்று ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரியும் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். அதுவும் வைரலாச்சு, அவரோட அக்கௌண்ட்லேயே தான் போட்டிருந்தார். ஸோ அந்த டைம்லையும் அவர் என்ன பண்ணியிருந்தார், இந்த ஜட்ஜுக்கு வந்து அவங்க இந்த ஜாமீனை வந்து தள்ளி போடுங்க, அவங்க போலீஸ் சைட்லேருந்து கொடுத்த மனுவை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரெஷர் பண்ணியிருக்காரு. ஈவன் ஜட்ஜ் வந்து என்னங்கிறாங்க, அவங்க பிளாக்மெயில் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. பிளாக்மெயில்னால் அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஜட்ஜை பிளாக்மெயில் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஜட்ஜ் சைட்லேருந்து டென்ஷன் ஆகி, நான் நீதிபதி தான் போவேன், நீ பிளாக்மெயில் பண்ணுறக்காகலாம் உனக்கு உடனே பெயில் கொடுத்துடணும், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எனக்கு ப்ராப்பராக என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணுமோ, என்ன ஆதாரப்பூர்வமோ என்ன இருக்குதோ அதுக்கு தான் நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன், பிளாக்மெயில் பண்ணுறதுக்குலாம் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி ஜட்ஜு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டைம்லேயும் வீடியோ போடலினாலும் டிவிக்கேவை வம்பிழுத்துட்டு தான் உட்காந்துருக்கிறாரு. என்னென்னா எக்ஸ் வலைதளத்தில் விஜய் அவர்கள் வந்து இந்த விசாரணைக்கு போயிருந்தார் இல்லையா, ஃபஸ்ட் டைம் போனப்போ பிளாக் ஷர்ட் போட்டு போயிருந்தார், செகண்ட் டைம் போனப்போ ப்ரௌன் ஷர்ட் போட்டு போயிருந்தார். ஸோ அதை மறுபடியும் எக்ஸில் வந்து நீங்கள் ஏன் வந்து, அதாவது ஒரு நாள் முன்னாடியே போனதை நீங்கள் இன்றைக்கே போகிறீங்க, நாளைக்கு தானே உங்களுக்கு விசாரணை, நாளைக்கு போகலாம்ல, ஏன் பிளாக் ஷர்ட் இந்த தடவை போட்டு போகலையா அப்படின்னு நல்லா கிண்டல் பண்ணி போட்டுட்டு இருந்தார். ஸோ அதுக்கு டிவிகே சைட்லேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸு அந்த டிவிகே மெம்பர்ஸ் எல்லாம், உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ட்விட்டர் போடுறதோ எக்ஸில் போஸ்ட் போடுறது, வீடியோஸ் இந்த மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் வந்து எதனால் வந்து இப்படி எங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சைட்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவர் பெட்டில் அரெஸ்ட் ஆனாலும் அவர் கண்டென்ட் மேக் பண்ணணும், கண்டென்ட் ஏதாவது பண்ணணுங்கிறக்காகவே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டுருக்க, இவங்க விசாரணையெல்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி அதாவது ஃப்ரைடே வந்து இவங்க ஆக்சுவலி இப்போ விசாரிக்கிற பேனலே வேண்டான்னு சொல்லி வேறு ஒரு ஜட்ஜுக்கிட்ட எங்களுக்கு விசாரணை போகணுன்னு சொல்லி கேட்டு அந்த ஜட்ஜுக்கிட்ட போய் அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது, ஏன்னா இந்த விசாரணையில் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, வேற ஒருத்தட்ட போகணுங்கிறது யாராக இருந்தாலும் அப்பீல் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. ஸோ அந்த அப்பீலுக்கு போய் இன்றைக்கி ஃப்ரைடே ஜட்ஜ்மெண்ட்டாக வந்திருந்தது. ஸோ அப்படி வந்தப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சவுக்கு சங்கரோட உடல்நிலையை குறித்து ஒரு டீம் அமைக்கணும், ஒரு மெடிக்கல் டீம் அமைச்சு அந்த மெடிக்கல் டீம் February 2ஆம் தேதியிலேருந்து அவங்கள ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணி அவருக்கு என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் நடக்குது, அவரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படியெல்லாம் இருக்குது, அவர் இது வரைக்கும் வந்ததில் அவருக்கு என்னென்ன மாதிரி அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு, அவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன, ஸோ இதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனால் அவரோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் பற்றி ஒரு டீம் வந்து அனலைஸ் பண்ணி February 30ஆம் தேதி சப்மிட் பண்ணணும்னு சொல்லி ஜட்ஜு சொல்லியிருக்காங்க. ஸோ சவுக்கு சங்கரை வந்து அவங்களோட அந்த நெட்வொர்க் இருக்குது தெரியுமா, மீடியா, அவங்க சோஷியல் மீடியாவில் எதுவுமே பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஜட்ஜ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க.
ஏன்னா இது ஒரு கண்டிஷன் பெயிலில் தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த பெயில் ட்ரீட்மெண்ட்காகத்தான். ஸோ இந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் போய் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் வீடியோ போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோர்ட் சைட்லேருந்து சவுக்கு சங்கருக்கு வந்து போலீஸ் சைட்லேருந்து இந்த பெயிலை கேன்சல் பண்ண சொல்லி ஒரு மனு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த மனுவை கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதை வந்து ப்ராப்பராக விசாரிக்காமல் நீங்கள் கேட்டதும் எல்லாம் மனுவை கேன்சல் பண்ண முடியாது. அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கார். ஸோ அது கண்கூட பார்க்குறோம். அதுக்காகத்தான் நாங்கள் ஒரு டீம் அமைக்க சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டீம் ரிசர்ச் பண்ணி அவருக்கு வந்து அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி வியாதி இருக்குது, என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அவர் எடுக்கணும், எப்படியெல்லாம் உடம்பு கண்டிஷன் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறத வச்சு தான் அவருக்கு பெயிலை கேன்சல் பண்ணலாமா இல்லை கொஞ்சம் பெயில் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமாங்கிறதெல்லாம் நாங்கள் முடிவெடுப்போம். 3 மாதம் பெயில் கொடுத்துருக்கு, இன்னும் டைம் இருக்குது. ஸோ அந்த டேட்டா வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே நினச்சதை நடத்திட்டாங்க. டிஎம்கே நினச்சது என்னென்னா, சவுக்கு சங்கர் யூடியூப்பில் பேசக்கூடாது. அவர் பேசினா எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக சொல்லிடுறாரு, எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அதாவது யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க டிஎம்கே கவர்மெண்ட் சைட்லேயும் போலீஸ் சைடில் ஜட்ஜு சைடில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. ஸோ இதுதான் டிஎம்கே கவர்மெண்ட் எதிர்பார்த்தது. அவர் எப்படியாவது பேச விடாமல் நிறுத்தணும் ஃபஸ்ட்டு, அதை பண்ணிட்டோம்னாலே போதும், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ சவுக்கு சங்கரை வச்சு தான் டிஎம்கேவோட ஊழல்கள் நிறைய வெளியே வந்திருக்குது. அதில் மறைமுகமாக பின்னாடி யாரெல்லாம் செயல்படுறாங்க, எப்படியெல்லாம் பணம் மாறுது, ஏன் டிஜிபி வரலங்கிறது வரைக்கும் சவுக்கு சங்கர் வந்து ஆழமாக தோண்டி ஒவ்வொன்றையும் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அவர் பேச விடாமல் பண்ணுறது, ஜெயிலில் போட்டதெல்லாம் எப்படின்னா, நம்ம காந்தி அவர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்ததே ஒவ்வொருத்தருக்கும் தனி பேச்சுரிமை, எழுத்துரிமை, எல்லா உரிமையும் இருக்கணும், எல்லா சுதந்திரமும் இருக்கணுங்கிறதுக்காகத்தான். ஸோ அந்த பேச்சுரிமையே கட் பண்ணணுங்கிறதுக்காக அவரை ஜெயிலில் தூக்கி போடுறது, இந்த மாதிரி அவரை பிளாக்மெயில் பண்ணுறது, பயப்படுத்துறது. அவர் என்னங்க பண்ணார்? யூடியூப்பில் பேசுகிறாரு, வீடியோ போடுறாரு, அவ்வளோதான். அதாவது செஞ்ச தப்பை தான் சொல்லியிருக்காரே தவிர செய்யாத ஒன்றையும் எக்ஸ்போஸ் பண்ணல யாரையும். ஏன்னா செஞ்சது எல்லாத்தையும் ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணுறாரு. அந்த ஆதாரமும் நிறைய விஷயங்கள் கோர்ட்டில் கேஸாக நடக்குது, அதையெல்லாம் தான் அவர் எடுத்து சொல்கிறாரே தவிர செய்யாத ஒன்றையும் யாரை பற்றியும் அவர் சொல்லலையே. ஸோ ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ, அங்கே நடக்கிற ஊழல் பிரச்சனைகள் பற்றி பேசினாலோ உடனே அரெஸ்ட்டு, உடனே ஜெயிலு, இல்லைன்னா அவங்க கதையை க்ளோஸ் பண்ணிடுறது. ஆக்சுவலி இந்த கதையை க்ளோஸ் பண்ணுற மேட்ரு நிறைய நடந்திருக்குது. அதை நான் டைரெக்டாக இதை பற்றி ஓப்பனாக பேச விரும்பலை. அது நிறைய பேர்த்துக்கு தெரியும். மணல் கொள்ளை பற்றிலாம் ஒருத்தர் போட்டதை அவர் இப்போ எங்கன்னே தெரியல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய போயிட்டுருக்குது. ஸோ பேச்சுரிமையை தடுக்கிறது ரொம்ப தப்பு. பேசுறதுக்கு தான் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. சுதந்திரம் வாங்கினதே அதுக்கு தான், பேசுறதுக்கு எழுதுறதுக்கு இந்த மாதிரி மற்ற உரிமைகளுக்காகத்தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணுறது தப்பாக இருந்தால் எதிரில் நின்று கேள்வி கேட்கணும். இது டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும், டிவிகேவே வந்தாலும், எந்த கவர்மெண்ட்னாலும் தப்புனாலும் நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா நாம் தான் ஓட்டு போடுறோம். ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு கேள்வி கேட்டாலே தப்புங்கிறது வந்து எப்படி நியாயம் எனக்கும் தெரியல. ஸோ இது என்ன நடக்குது, இனி சவுக் சங்கருக்கு வந்து அந்த டீம் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரி மெடிக்கல் இது கொடுக்குறாங்க, என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத இனி வர நெக்ஸ்ட் மந்தில் தான் பார்க்க முடியும். ஏன்னா அடுத்த மாதம் தான் டீமை ரெடி பண்ணுறாங்க. February 2 தான் ஆரம்பிக்குது அவரோட மெடிக்கல் அனாலிட்டிக்ஸ்லாம். ஸோ அப்போ பார்ப்போம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.